வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. மாமா மாமா என மூச்சு வாங்கியபடி உள்ளே நுழைந்தாள். அதனை கண்டு பிரபாகரனோ, என்னாச்சு ஸ்ருதி, ஏன் இவ்ளோ பதட்டமா வர? மாமா, அந்த போன் கால் கொலை என திக்கி திணறி கூற முடியாமல் கூற, இருமா, மெதுவா பொறுமையா சொல்லு, இந்த தண்ணிய குடி முதல்ல என அவளை ஆசுவாசப்படுத்தினார் பிரபாகரன். சிறிது ஆசுவாசம் அடைந்தவள் நடந்ததை கூறினாள். அதை கேட்டு அதிர்ந்த பிரபாகரன், எப்படிமா சொல்ற? செத்தவன் எப்படி பேசுவான்? அதான் மாமா, எனக்கும் தெரியல. நல்லா பார்த்துட்டு தான் வந்தீங்களா? அவன் நிஜமாவே செத்துட்டானா? என்னமா நீ, அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போனத நான் என் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். பாடி எரிக்கும் போது கூட நான் இருந்தேனே, அப்புறம் எப்படிமா வர முடியும்? வாய்ப்பே இல்ல. ஆர் யூ ஷூர் மாமா? எஸ் மா, ஐ எம் 100% ஷூர் என அவர் கூற சிறிது நேரம் யோசித்தவள், அப்போ இந்த விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அத வச்சு நம்மள மிரட்டுறாங்க. ஆமா ஸ்ருதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன மாமா இது, இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? யாருக்கும் தெரியாம தானே இத பண்ண சொன்ன, அப்புறம் எப்படி என கோபமாக கேட்க, யாருக்கும் தெரியாம தானமா நான் எல்லாம் பண்ணேன், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் இட் பாசிபிள் என கையை பிசைந்தபடி கூறினார் பிரபாகரன். அவளோ கோபமாய் அங்கும் இங்கும் நடக்க மீண்டும் பிரபாகரன் பேச ஆரம்பித்தார். ஸ்ருதிமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா கால் பண்ணவன் பணம் இல்லனா பொருள் ஏதாவதுதான் கேட்டு மிரட்டுவான். ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடலாம். நீ டென்ஷன் ஆகாதடா, வீட்டுக்கு கிளம்பு, பி ரிலாக்ஸ் என கூற அவளும் வீடு சென்றாள். ரகரன் வந்து தன் இடத்தில் அமர்ந்தான். அமர்ந்தவனை நிர்மலாவும் நித்தினும் சுற்றி வளைத்தனர். அதனை புரியாமல் பார்த்தவன், என்னங்கடா இது, ஆனா உன்ன என்ன சுத்தி வளைக்கிறீங்க? ஆமா, கூட்டத்துல ஒரு ஆளு குறையுது, எங்க அவ என இவன் அனலிகாவை பற்றி கேட்க, நிருவும் நித்தியும் ஒருவரை ஒருவர் அர்த்தமாய் பார்த்து கொண்டனர். பிறகு நித்தியோ, ஒரு ஆளு குறையுதுன்னு தேடுறியா, இல்ல உன் ஆளு காணும்னு தேடுறியா என குதர்க்கமாய் கேட்க, ரகரனோ புரியாமல் முழித்தான். என்னடா பேசுற, ஒன்னும் புரியல என ரகரன் கேட்க, நிர்மலாவோ, ஓ புரியலையா, சரி விடு, இப்ப எதுக்கு அணிய தேடுற நீ வந்த உடனே? போன வாட்டி இப்படிதான் ஸ்ருதி கூட போயிட்டு வந்தேன், அப்போ 3 பேரும் சுத்தி வளைச்சிங்க, அதான் இந்த வாட்டி அவளை காணமேன்னு கேட்டேன், இதுல என்ன இருக்கு என அவன் சாதாரணமாக கேட்க, நித்தியோ, நீ கேட்டது அப்படி ஒன்னும் தெரியலையே என சந்தேகமாக பார்க்க, பொறுமை இழந்த மகிழோ, ஏ காய்ஸ், ஏதோ முடிவோட நீங்க பேசுறீங்கன்னு புரியுது, என்னன்னு நேரா கேளுங்க, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கேக்குறீங்க என அவன் கேட்க, நித்தியும் நிருவும் ஒரே சமயத்தில், நீயும் அணியும் லவ் பண்றீங்களா என கேட்டுவிட, அதனை கேட்டவனுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. அந்த நேரம் சரியாக அனலிகாவும் அங்கே வந்தாள். அங்கு நடப்பதை புரியாமல் பார்த்தாள். என்ன நடக்குது இங்க? ரகரன் ஏன் சிரிக்கிறான் என கேட்க, இருவரும் முழித்து கொண்டே இருந்தனர். ரகரனோ அனலிகாவிடம், இங்க வாயேன், வந்து உட்காரு, சூப்பர் காமெடி ஒண்ணு நடந்துச்சு என சிரித்து கொண்டே கூற, அவளும் வந்து அமர்ந்தாள். காமெடியா? என்ன காமெடி? ஆமா, இவங்க ஏன் இப்படி முழிக்கிறாங்க? என்கிட்ட கேட்ட கேள்விய இவகிட்ட கேளுங்க என கூற, அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு, இல்ல நீயும் மகிழும் லவ் பண்றீங்களான்னு என இழுக்க, இப்பொழுது வயிற்றை பிடித்து கொண்டு சிரிப்பது அனலிகாவின் முறையாயிற்று. இருவரும் சிரித்து கொண்டே இருக்க, பாவம் இவர்கள் இருவரும் தான் புரியாமல் முழித்தனர். இப்ப எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? உண்மைய சொல்லாம சிரிச்சே சமாளிச்சிடலாம்னு பாக்குறீங்களா என நிரு கேட்க,
இன்னும் அதிகமாக இருவரும் சிரித்தனர். நித்தியோ, "கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையை சொல்லுங்க" என கேட்க இருவரும் சிரிப்பதை நிறுத்தினர். அனலிகா பேச ஆரம்பித்தாள். "என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? நாங்க லவ் பண்றோம்னு யாரு சொன்னா?" என கேட்க நிருவும் நித்தியும் மகிழை பார்த்தனர். அவனோ அதிர்ந்து, "அடப்பாவீங்களா, நான் எப்ப சொன்னேன்? எதுக்கு என்ன பாக்குறீங்க?" என கேட்க, "நித்தி, நீ சொல்லலடா, ஆனா நீ செஞ்ச ஒரு விஷயத்த நாங்க பாத்துட்டோம்" என கூற புரியாமல் முழித்தான். "ஓ காட், என்னன்னு டைரக்டா கேட்டு தொலைங்க" என கடுப்பாக கூற நிர்மலா எழுந்து போய் மகிழின் டேபிளில் அவன் எழுதியிருந்த லவ் யூ அணியை காண்பித்து, "அப்ப இது என்ன மகிழ்?" என கேட்டாள். மகிழும் அனலிகாவும் எழுந்து சென்று அதை பார்க்க பிறகு சிரித்து கொண்டனர். "அடப்பாவீங்களா, இதுக்குதான் இவ்வளோ ஆக்க போறா? அனி மீன்ஸ் அனலிகா இல்ல, அனிதா" என அனலிகா விளக்கம் கொடுக்க நிர்மலாவும் நித்தினும் புரியாமல் முழித்தனர். "என்ன சொல்ற, அனிதாவா? அது யாரு?" என நித்தி கேட்க நிருவும் அதே கேள்வியோடு பார்த்தாள். "எஸ், அது ரஹரனோட பப்பி லவ்வர்" என கூற இருவரும் "அப்படியா" என்ற ரீதியில் அவனை பார்த்தனர். அவனோ வெட்கப்பட்டு கொண்டு சிரிக்க, "டேய் டேய், அந்த கன்றாவை மட்டும் வேணாம் ப்ளீஸ், மூடிட்டு உன் கதையை எடுத்து விடு" என கூற அவனின் கதையை கூறினான் மகிழ். சரியாக இந்த முறையும் அவனுடைய அனிதாவின் அடையாளமான அந்த நாடி தழும்பை பற்றி கூறும் பொழுது அனலிகாவிற்கு கால் வந்துவிட எழுந்து சென்று விட்டாள். சரியாக எல்லாம் கூறி முடிக்கவும் அனலிகா வரவும் சரியாக இருந்தது. அந்த நேரம் நித்தினோ, "டேய், என்னடா பேசுற? ஒண்ணுமே தெரியாம எப்படி? இது பேரு லவ்வா? முட்டாள்தனமா யோசிச்சுட்டு லைஃப வேஸ்ட் பண்ணாத" என கூற அதனை கேட்டு ஆத்திரமடைந்த அனலிகாவோ, "நிதின், ஸ்டாப் இட். என்ன பேசுற நீ? பார்த்து பேசி பழகி வந்தா மட்டும்தான் லவ்வா? ஓகே, அந்த வயசுல அது லவ் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனா காரணமே இல்லாம இப்ப வரைக்கும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கணும்? எது நடந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா அவனோட இந்த தேடல் வெற்றி அடையும். காதல்ல காத்திருப்பு கூட ஒரு சுகம்தான். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது புரியும்" என படபடவென பொரிந்து தள்ள இப்பொழுது நிருவும் நித்தியும் அனலிகாவை சந்தேகமாக பார்த்தனர். அதனை புரிந்து கொண்ட மகிழோ, "வீணா வாய கொடுத்து மாட்டிக்கிட்டியே" என நமட்டு சிரிப்பு சிரித்தான். அவளோ அதனை புரிந்து கொள்ளாமல், "இப்ப எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? அவனோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொன்ன, அது ஒரு குத்தமா?" என்றாள் பாவமாக. நிர்மலாவோ, "சரி, அவன் ஸ்டோரி சொல்லிட்டான், உன் ஸ்டோரி சொல்லு" என கேட்க இப்பொழுதுதான் ரஹரனின் சிரிப்பிற்கான அர்த்தம் அவளுக்கு புரிந்தது. இருப்பினும், "ஏன் ஸ்டோரியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே" என சமாளிக்க, "அவனை விட நீ எமோஷனலா பேசும்போதே தெரியுது உனக்கு ஒரு கதை இருக்குன்னு. சொல்லு ஒழுங்கா" என கேட்க இதற்கு மேல் மறைக்க முடியாது என அறிந்தவள் அவளின் கதையை அன்று ரஹரனிடம் கூறியது போலவே பாதி கூறியும் பாதி கூறாமலும் கூறினாள். அதனை கேட்ட நிர்மலாவும் நித்தினும் தலையில் அடிக்காத குறைதான். "ஏன் பக்கிங்களா இப்படி இருக்கீங்க 2 பேரும்? பிராக்டிகலா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா?" என நிர்மலா கேட்க, "அதன, அவன் கூட பரவாயில்ல, பேராவது தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே தெரியாம எப்படி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட லவ்வ சொல்லி ஒத்துக்க வச்சு விடிஞ்சிரும். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை உங்க 2 பேரோட லவ்வருக்கும் இந்நேரம் வேற ஒரு லவ்வரோ இல்ல கல்யாணமே ஆகியிருந்தாலும் என்ன பண்ணுவீங்க நீங்க?" என கேட்க அக்கேள்விக்கு பதில் கூற முடியாமல் இருவரும் முழித்தனர். பிறகு மகிழோ, "டேய், ஒருவேளை அப்படி ஏதும் நடந்துருச்சுன்னா எதுக்கு காரணமே இல்லாம எங்களுக்கு அவங்க ஞாபகங்களை அடிக்கடி கடவுள் வர வைக்கணும்? கண்டிப்பா எங்க காத்திருப்புக்கு பலன் கிடைக்கும். நாங்க கண்டிப்பா சேருவோம் எங்க துணையோட" என மகிழ் நம்பிக்கையுடன் கூற, "என்னவோ போங்க, நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அப்புறம் உங்க இஷ்டம்" என கூறியபடி நிர்மலா எழுந்து செல்ல அனைவரும் நகர்ந்தனர். அவ்வாறே அன்று பணி நிறைவு நேரமும் வந்துவிட அனைவரும் தத்தம் வீடுகளுக்கு கிளம்பினர். அங்கே வீடு சென்ற ஸ்ருதி மெயிலில் வந்த மகிழின் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அவளின் மருத்துவ தோழிக்கு கால் செய்தாள். "ஹாய் பிரியா." "ஹாய் ஸ்ருதி, சொல்லு பிரியா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சா?" "நான் அவங்கள சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஸ்ருதி.
தலையில அடிபட்டதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. இஸ் வெரி நார்மல் என அவள் கூற, அதனை கேட்டு குழம்பித்தான் போனாள் ஸ்ருதி. தலையிலையும் அடிபட்டு எதுவும் மறந்து போகல, அப்புறம் எப்படி என நினைத்து குழம்பியவள், பிரியா எனக்கு ஒரு சந்தேகம், கேளு ஸ்ருதி, தலையில அடிபடாம வேற ஏதாவது ரீசனுக்காக பழச மறந்து போக எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு ஸ்ருதி. ஓவர் டிப்ரெஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் கன்சியூமிங் ஆஃப் ஆல்கஹால், டியூமர், இது எல்லாம் கூட சில நேரம் ரீசனா இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் தான். ரிப்போர்ட் பார்க்கும்போது அவருக்கு டியூமர் இல்ல, வேற ஏதாவது வேணா ரீசனா இருக்கலாம். பட் வேற ஏதோ ரீசனா இருந்தா கண்டிப்பா அந்த பர்சன் நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பிஹேவியர் அப்நார்மலா தான் இருக்கும் என இவள் கூற, ஸ்ருதிக்கோ மேலும் மேலும் குழப்பம் அதிகரித்தது. சரி, அது இருக்கட்டும். இன்னொரு டவுட், நம்ம கண்ணோட கலர் அதுவா மாறுமா? பிளாக்கா இருந்த கண்ணு பிரவுனா மாறுமா? இல்ல ஸ்ருதி, வாய்ப்பே இல்ல. வயசு ஆக ஆக வேணா நம்ம கண்ணோட கலர் மாறும், அதுவும் மேக்சிமம் 40 வயசுக்கு மேலதான் என கூற, ஸ்ருதிக்கோ மேலும் மேலும் குழப்பம் அதிகரித்தது. சரிடி, தேங்க்ஸ், நான் அப்புறம் பேசுறேன் என கூறி கட் செய்தவள் சிந்திக்க ஆரம்பித்தாள்.